வெல்கம் டு அகரமுதல ஐஏஎஸ் அகாடமி. ஏற்கனவே நம்ம வீடியோவில் தமிழில் யூனிட் 7ல் உள்ள இந்த 15 கொஷின் அப்படின்றதுக்குள்ள ஊவேசா டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். ஸோ ஊவேசா டாபிக் பார்த்ததில் நமக்கு வந்து 15ல் ஒரு கொஷின் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஊவேசாவுக்கு அப்புறம் நம்ம அதில் பார்க்க போகிற ஒரு கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானவர், எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், கவிஞாயிறு தாராபாரதி அப்படின்னு அழைக்கப்படுற ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவர் உண்மையான பேர் ராதாகிருஷ்ணன், ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தாராபாரதி. அதுவும் கவிஞாயிறு தாராபாரதி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவோம். அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் புக்ஸ்லையும் சரி, நம்ம வெளில சோர்ஸ்லையும் சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் கேட்டாலோ கண்டிப்பாக நம்ம அது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எதையும் விட்டுறக்கூடாது, தப்பாக போட்டக்கூடாது. அதுக்காக புக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உள்ள நோட்ஸ் தான் சேர்த்து இதை எடுத்துருக்கோம். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோவோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே உள்ள ஊவேசா டாப்பிக்கும் யாரும் பார்க்காம இருந்தால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஊவேசா டாபிக் அதோட பிடிஎஃபையும் பார்த்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஜூலை மாதம் குரூப் 4 சரி, செப்டம்பர் குரூப் 2 எக்ஸாம் வரைக்குமே நம்மளோட வீடியோஸை பார்த்தாலே 60% மேலே நீங்கள் சிலபஸை கவர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? தாராபாரதி இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். சரிங்களா? ராதாகிருஷ்ணன் அவரோட இயற்பெயர். இவர் வாழ்ந்த காலம் வந்து 1947 பிப்ரவரி மாதம் 26 பிறந்தவர். இவர் இறந்தது வந்து 2000 ஆண்டு மே மாதம் 13 சரிங்களா? ஸோ 1947லேருந்து 2000 இதுதான் அவரோட காலம். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைமில் தான் இவர் வந்து பிறந்திருக்கார். ஓகேங்களா? பெற்றோர் பேர், அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் புஷ்பம். இவரோட ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம தாராபாரதி அவர்கள். ஓகேவா? 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. முக்கியமான கொஸ்டினுங்க, 34 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்காக தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை வாங்கிட்டே முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் கேட்கலாம், கீழே வந்து ஒரு 4-5 பேர் கொடுத்துட்டு கீழே கண்டவர்களில் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றோர் யாருன்னு கேட்கலாம். நமக்கு எல்லாம் தெரியும் தாராபாரதி. ஓகேங்களா? ஸோ நம்ம தாராபாரதியும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை போட்டணும். ஸோ அதனால் அது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தனது பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என மாற்றி பாரதியின் மீது கொண்ட பற்றால் பாரதியை இணைத்து கொண்டு தாராபாரதி என மாற்றிக்கொண்டார். ரொம்ப முக்கியமானது. ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேர் தாராபாரதின்னு எப்படி மாறிச்சுன்றதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேரில் உள்ள ராதாவை திருப்பியிருக்காரு, அப்படியே தாராவை மாற்றிட்டாரு. ப்ளஸ் அதோட பாரதியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால அவர் பேரை சேர்த்துக்கிட்டு தாராபாரதி அப்படின்னு மாற்றிட்டார். ஸோ இதுதான் அவர் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேர் தாராபாரதியாக மாறினதுக்கான வரலாறு. இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் பொன் சாவி, சாமின்னு இருக்குது, அது மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சிகரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் நூல்கள் தான். இதெல்லாம் புக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த புக் எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரியும். இந்த புக்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தாராபாரதியிலேருந்து அப்படின்னு கரெக்டாக அடிச்சு சொல்லிடணும். அந்தளவுக்கு முக்கியமான புக்ஸ் நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தாராபாரதி கவிதை நூல்கள். தாராபாரதி எழுதின கவிதைகளெல்லாம் ஒன்றா தொகுத்து வெளியிட்ட நூல் தான் தாராபாரதி கவிதைகள். 2வது பாருங்கள், விவசாயம் இனி இவர் வேதம் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து யாரை பற்றி எழுதுனா வேளாண் செம்மல் புலம்பாக்கம் முத்தமல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வரலாறு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர் தரிசு நிலத்தை வாங்கி அதை விவசாயம் பண்ணி ஒரு விவசாயத்துக்கு உகந்த ஒரு பெரிய இடமாக மாற்றிருக்காரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பாண்டிச்சேரி போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் புலம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேளாண் செம்மல் முத்தமல்லாவை பற்றின வரலாறு தான் விவசாயம் இனி இவர் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு எழுந்தது தாராபாரதி அவர்கள் தான். அடுத்து இவர் எழுதின உரைநடை நூல்கள். பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. இது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். பண்ணைபுரம் அப்படின்றது இளையராஜா அவர்கள் பிறந்த ஊர். ஸோ அதனால தான் பண்ணைபுரம் முதல் பக்கிங்காம் வரை அப்படின்னு இந்த புக் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றியின் மூலதனம் அப்படின்ற புக்கும் எழுதியிருக்காரு. இது 2 முக்கியமான புக். ஓகேங்களா? ஸோ தாராபாரதி மட்டும் கிடையாது, நம்ம எந்த கவிஞரை பற்றி பார்த்தாலுமே அவரோட புக்ஸ் நல்லா படிச்சுங்க. ஸோ அப்போ நமக்கு அதிகமான கொஸ்டின் கேட்க போகிறது அவங்க புக்ஸை பற்றி தான். புக்ஸை கொடுத்துட்டு இந்த புக்ஸ் எழுது யாருன்னு கேட்கலாம். ஸோ அதனால் புக்ஸை நல்லா பார்த்துங்க. நூல், கவிதை நூல், உரை நூல் எல்லாமே தெரியணும் தாராபாரதியோட. ஓகேங்களா? அதுக்கடுத்து மேற்கோள்கள் பற்றி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. எக்ஸாமில் சில மேற்கோளை கொடுத்துட்டு இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. தாராபாரதிக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட கூற்றுகள் அவரோட மேற்கோள் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேரோட மேற்கோள்கள் தான் ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி உள்ளது பாருங்கள். ஃபஸ்ட்டு மேற்கோள் பாருங்கள். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தரை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தரை. இதுக்கும் நம்ம புக்கில் இருக்குது இந்த லைன். அதேமாதிரி பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலுடை. இது நம்ம நியூ புக்லேயே இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது புக் பேக்கில். என்னென்னா
தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு தாராபாரதி எதை மென்ஷன் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான். அது திருக்குறளை தான் என்ன சொல்கிறாங்க, தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு தாராபாரதி மென்ஷன் பண்ணியிருப்பார். இதை புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்தது உலகம் அறியாது. அதாவது யாருக்கும் பயன் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வாழக்கூடாது, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணி சொன்ன லைன் தான் இது. இதுக்குமே தாராபாரதி சொல்லியிருப்பார், ஒரு முக்கியமான லைன். அடுத்து ரொம்ப 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 ஃபேமஸானது, எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்சது, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைனு. இந்த லைன் சொந்தக்காரையர்னா தாராபாரதி அவர்கள். இந்த ஒரு லைனே போதும் அவர் யார் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளது. ரொம்ப ஒரு ஃபேமஸான கோட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திண்ணையை இடித்து திருவாக்கு. இது வந்து நமக்கு புக்கில் இருக்குது, இதுவும் எக்ஸாமில் கேட்கலாம். மண்புழு அல்ல மானியனே, இதுவும் புக்கில் இருக்குது. வேலைகள் அல்ல வேள்விகளை, இதுவும் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தாராபாரதி பற்றின மேற்கோள்கள் புக்கில் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சிலது இருக்கலாம், நீங்கள் புக்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கும் சரி பழைய புக் 2 புக்லையுமே தாராபாரதியை பற்றி என்னென்ன மேற்கோள் இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. நம்ம தனியாக அது கூட முடிஞ்சால் தனியாக ஒரு மேற்கோள்களுக்கு மட்டும் கூட ஒரு வீடியோ போடுவோம், அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்த பாக்ஸில் போட்டுருக்கு பாருங்க, பாரதி அந்த தலைப்பகை கவிஞரின் தமிழ் படித்து கவிஞன் நான். தாராபாரதி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, பாரதி அப்படின்ற அந்த தலைப்பகை கவிஞனோட தமிழ் படித்து கவிஞன் நான் அப்படின்னார். எக்ஸாமில் கேட்கலாம், பாரதி தலைப்பகை கவிஞரின் தமிழ் படித்து கவிஞனான நான் என்று கூறியவர் என்கிட்ட தாராபாரதி அவ்வளோ தான். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, எட்டயபுரத்து கவிஞருக்கு ஏகலைவன் நான் அப்படின்னு சொன்னதும் தாராபாரதி அவர்கள் தான். இதையும் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினை கேட்கலாம், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வர முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இவரது நினைவாக தாராபாரதி ஹைக்கூ விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? தாராபாரதி நினைவாக ஹைக்கூ விருதுன்னு சொல்லி ஒரு விருதை ஆண்டுதோறும் கொடுத்துட்டு இருக்காங்க, முக்கியமான. அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் 1993ஆம் ஆண்டு கவிஞாயிறு பட்டம் வழங்கியது. நான் முதல்ல சொன்னல, கவிஞாயிறு தாராபாரதின்னு சொல்லுவாங்க. ஸோ கவிஞாயிறு தாராபாரதின்றது அந்த கவிஞாயிறு அவர் கொடுத்த பட்டம். அந்த பட்டம் கொடுத்தது யாருன்னா திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த ஆண்டு 1993. 2 முக்கியம், எக்ஸாமில் கேட்கலாம். நமக்கு வந்து கவிஞாயிறு தெரியும், பட் கொடுத்தது யார், எந்த வருஷம் தெரியும், படிச்சு வச்சுங்க. புதுசாக கேட்கும்போது சப்போஸ் கேட்டால் இந்த பயன் நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வந்து திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் தான் கொடுத்துருக்காங்க, 1993 வருஷம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 2010ஆம் ஆண்டு இவரது நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியது. ஓகேங்களா? இவர் புக்ஸை வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. அது எந்த வருஷம்? 2010. ஸோ இவ்வளோ தாங்க தாராபாரதியை பற்றி உள்ளது. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வீடியோ தான், ரொம்ப ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸுமே தாராபாரதி பற்றி வராது. ஸோ இதில் இப்போ சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. இயற்பி ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து அவர் எழுதின நூல் எப்போ கடைசி அவரோட நூல்களை எப்போ நாட்டுடைமையாக்கின வகை பார்த்து வச்சுங்க, எல்லாம் முக்கியமானது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான கவிஞரை பற்றி பார்க்கலாம். பாய்.